ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. நீங்க எப்படி இந்த நிதிநிலை அறிக்கையை பார்க்க? ஏன்னா பாமகவுக்கு ஒரு தன்மை உண்டு. நிழல் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து சொல்லக்கூடியது. பல இடங்களில் தமிழகத்தின் நலன் உரிமை அப்படின்னும் நீங்க மத்திய நிதிநிலை அறிக்கையை விமர்சிச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெரிய கேள்வி, தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடுன்ற சொல் மட்டும் புறக்கணிக்கப்படலை, தமிழ்நாட்டு நலன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பார்வை. பல திட்டங்கள் பாதியிலே கிடப்பில் இருக்கு. இனி மாநில அரசு தான் அந்த நிதி சுமையை சுமக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றப்ப பாமக இதை எப்படி பார்க்குது? அதாவது இப்போ எனக்கு முன்னால் மிகப்பெரிய அனுபவம் கொண்ட அண்ணன் பீட்டர் அவர்கள், பேராசிரியர் அவர்கள் மற்றும் சீனிவாசன் அவர்கள்லாம் பேசினார்கள். எந்த ஒரு நிதிநிலை அறிக்கை என்று சொன்னாலும் அதில் தேசிய அளவில் வரக்கூடிய நிதிநிலை அறிக்கை என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு இது எந்த அளவிற்கு உதவியாக இருக்கும், நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும், தனிநபருக்கு எந்த பயனை தரும் என்பது ஒரு புறமாக ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இன்னொன்று மாநிலம் சார்ந்த உரிமைகள். அதில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய அறிக்கையில் இன்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். பாராட்டுதற்குரிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இதில் இடம்பெறாதது வருத்தம் அளிக்கிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆந்திரா மற்ற மாநிலங்களை சொல்லுகின்ற பொழுது அதே போன்று இப்போ கோதாவரி நம்ம காவிரி இணைப்பு திட்டத்தை பற்றி நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது இடம்பெறவில்லை. அதனால் தமிழகத்திற்கான புதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு இந்த அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஆனால் அதே வேளையில் இதில் பல பாராட்டுதலுக்குரிய அம்சங்கள் இந்த அறிக்கையிலே இருக்கிறது. இதில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லக்கூடியது என்றால், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கள் நகை வாங்குவதற்காக படக்கூடிய கஷ்டங்கள், அதில் பார்க்கும்போது இறக்குமதி வரியை 15 9 அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 4200 ரூபாய் ஒரு பவுனுக்கு விலை குறையக்கூடிய சூழல் என்பது இந்த பட்ஜெட்டின் மூலமாக நமக்கு உருவாகி இருக்கிறது. இதை தாண்டி கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாயம், இந்த 3க்குத்தான் எந்த பட்ஜெட்லையும் முக்கியத்துவம் தரணும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பட்ஜெட்டில் 1.52 லட்சம் கோடியாக வேளாண் சார்ந்த துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 4 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக 2 லட்சம் கோடி செலவிடப்படும் என்றும் 1 கோடி இளைஞர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் உதவித்தொகை தரப்படும் அப்படின்னு சொல்லி, அது தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மேம்பாடு, இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு பட்ஜெட்டால், இந்த நிதிநிலையினால் ஒரு தனிநபருக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் இவர்கள் கருத்திலே கொண்டு இந்த அறிக்கை என்பதை தயாரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். பீட்டர் அண்ணன் மாதிரியோ அல்லது நம்ம பேராசிரியர் மாதிரியோ சுத்தமாக சரியில்லைங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி பாஜகவோட கூட்டணியில் இருக்கங்கிறதுக்காக சூப்பருங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். எங்கே தவறோ அதை நாங்கள் சுட்டி காட்டுவோம். பீட்டர் அண்ணன் மட்டும் இன்னைக்கு அவரு கடுமையா இதை எதிர்த்து தான் ஆகணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இதை இப்படி சொல்லலாம் இல்லையா, நீங்க கொஞ்சம் தன்மையா பேசிதான் ஆகணும் அப்படின்ற தேவையில்லை. இல்ல நான் அதான் சொல்றேன், தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நலன்கள் செய்யவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்றோம். ஆனால் அதே வேளையில் எல்லா புள்ளி விவரங்களையும் சொல்ற அண்ணன் பீட்டர் அவர்கள், நீங்க இந்த ஒரு பவுன் நகனுடைய விலை குறைஞ்சிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கு பயம் தரக்கூடியது என்று அண்ணன் சொன்னார்னா மகிழ்ச்சி. இதை இன்னும் கூட விஸ்தாரப்படுத்துறதுக்காக நீங்க இத தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுன்ற இடத்தில் இருந்து மட்டும் இந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்தா அது உண்மையான சித்திரத்தை தருமா? அதனாலதான் மைக்ரோ அளவுல பாலு ஒரு விஷயத்தை சொன்னார். தம்பி பாலு அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் சமூக நீதியின் மீது ரொம்ப கரிசனம் உள்ளவர். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல சமூக நீதி பற்றிய வழக்குகள் நடத்தப்படுகிறது என்றால் அதுக்கு பாதிக்கு அதிகமான வழக்கு தம்பி பாலு தான் நடத்துறாரு. அவர் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் சமூக நீதியினுடைய காவலர் என்று கட்சி கப்பால் எல்லோருமே அழைக்கிறவங்க. இந்த சென்சஸுக்கு நிதி ஒதுக்கி இருக்கீங்களா சார்? என்னைக்கு 21வது வருஷத்துல முடிய வேண்டிய சென்சஸ், நீங்க காஸ்ட் சென்சஸ் கேக்குறீங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகையோடு இணைந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இந்த பட்ஜெட்ல ஒரு தொகை கூட, ஒரு பைசா கூட ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன விதமான சமூக நீதி அப்படின்னு நான் கேட்கிறேன். வேளாண்மைக்கு கொடுத்திருக்குன்னு அப்படி புல்லரிச்சு பேசினாரு.
நான் கேக்குறேன், போன வருடம் ஒதுக்கிய தொகையிலிருந்து சரி. இந்த வருடம் மேலாண்மைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை குறைவு. அதை நண்பர் தம்பி பால் சுட்டி காட்டணும். திருபால் போன வருடம் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு, இந்த வருடம் ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை எவ்வளவு, Okay, உணவு பாலு. மானியத்துக்கு போன முறை ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு, இந்த முறை திருபால். ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு? அதாவது தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். அதற்கு நிதி ஒதுக்காமல் இருப்பது என்பதும் வருத்தமளிக்கக்கூடியதுதான். அதை நான் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிலைப்பாட்டில் நான் உள்ளவர்கள். சரி. ஆனால் அதே வேளையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கடமையை செய்ய தவறுகிறதையும் அண்ணன் பீட்டர் அவர்கள் சரி, நம்ம நினைவிலே கொள்ள இந்த வேண்டும். தலைப்புக்குள்ள அது இல்ல, வேண்டாம். விட்டுறேன். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு, இப்போ சீனிவாசன் என்ன சொன்னார், நீங்க போய் கேட்டீங்களா, இதெல்லாம் கேட்கணும்ல அப்படின்னு சொன்னார். இப்போ 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாரி வழங்கி இருக்கிறது திமுகவினுடைய கூட்டணிக்கு. சரி, இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழர்களுடைய நலன்களை பெற்றுத்தர வேண்டிய இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது 27ஆம் தேதி நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டேன், புறக்கணிக்கிறேன் என்று சொல்வதால் தமிழகத்திற்கு என்ன லாபம் அடைய போகிறது என்பதை அண்ணன் பீட்டர் அவர்கள் சொல்லணும். ஒருவேளை புறக்கணிக்கிறது மூலமா இந்த சாதகமான விஷயங்கள் நடக்கும். நான் சொல்லிடுறேன், அண்ணனு கூட சொல்லிட்டோம், அண்ணன் சபாபதி ஒன்னு சொல்லிட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவிற்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது வழங்கப்படவில்லை. தமிழக முதலமைச்சர் டெல்லியிலே சென்று பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அமர்ந்து தமிழகத்திற்கு இத்தகைய துரோகங்களை அல்லது நீங்கள் எப்படி சொல்ல வேண்டுமானாலும் என்று சொல்லி இருந்தால் அது நிச்சயமாக தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த. இது திமுகவினுடைய பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனை. அப்படி இருக்கின்ற பொழுது கலந்து கொள்ள மாட்டேன் என்கிற முடிவை, அனைத்து கட்சியை கூட்டி எடுத்திருக்க வேண்டிய முடிவை தமிழக முதலமைச்சர் தன்னிச்சையாக தமிழக நலனுக்கு எதிரானது. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.